தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாட்டின் பாதுகாப்பிற்கு மட்டுமல்லாமல் பசுமையான மற்றும் நிலையான இந்தியாவை உருவாக்குவதற்கு இராணுவ அதிகாரிகள் பங்காற்ற வேண்டும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல். போதையில்லா இந்தியாவை உருவாக்க கூட்டு நடவடிக்கை. ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை வழங்க இளைஞர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தல். கடந்த 12 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மாற்றங்கள் நல்லாட்சி மீதான மக்களின் நம்பிக்கையை வலுப்பெறச் செய்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். குடிமக்களின் நலனை மையமாக கொண்டு பணியாற்ற வேண்டும். IAS அதிகாரிகளுடனான கலந்துரையாடலில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். போதைப் பொருளுக்கு எதிராக இந்தியா மிக தீவிர நடவடிக்கை. உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். மாநில அரசு கோரிக்கை வைத்தால் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவக் கல்லூரி அமைக்க மத்திய அரசு தயாராக உள்ளது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. மிகவும் இருண்ட அத்தியாயங்களில் ஒன்று 1975ஆம் ஆண்டின் அவசர நிலை பிரகடனம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பதிவு. பாகுபாடு இல்லாத நலத்திட்டங்கள் மூலம் சிறுபான்மையின மக்களை மேம்படுத்துவதற்கு அரசு உறுதி பூண்டுள்ளது. மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேச்சு. விமான சேவை மூலம் இந்தியாவை தடையின்றி எளிதில் உலக நாடுகளுடன் இணைக்கும் புதிய திட்டம். மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அறிவிப்பு. திருவண்ணாமலைக்கு வருகை தரும் பக்தர்களின் வசதிக்காக தங்கும் விடுதிகளை அமைப்பதன் மூலம் வேலைவாய்ப்பு கிடைப்பதோடு பொருளாதாரமும் மேம்படும். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கருத்து. தமிழ்நாடு முழுவதும் மின்வெட்டு பிரச்சனை விரைவில் சரி செய்யப்படும். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு பதிலுரையில் முதலமைச்சர் விஜய் உறுதி. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது குறித்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் மௌனம் காப்பது ஏன்? எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் நாற்காலிதான் மாறியிருக்கிறதே தவிர இந்து விரோத போக்கு மாறவில்லை. பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் விமர்சனம். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைக்கான உதவி எண் அறிவிப்பு. 1091 என்ற உதவி எண் மூலம் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். தமிழகம் முழுவதும் நாளை போலியோ சொட்டு மருந்து முகாம். அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சிறப்பு ஏற்பாடுகள். உடல்நலக் குறைவால் காலமானார் திரைப்பட இயக்குனர் K. பாக்யராஜ். ஆளுநர் அர்லேக்கர், மத்திய அமைச்சர் எல் முருகன் இரங்கல். பன்முக திறமையால் தமிழ் திரையுலகில் முத்திரை பதித்தவர் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் இரங்கல். நாட்டின் பாதுகாப்பிற்கு மட்டுமல்லாமல் பசுமையான மற்றும் நீடித்த இந்தியாவை உருவாக்குவதற்கும் இராணுவ அதிகாரிகள் பங்களிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இராணுவத்தின் பொறியாளர் பிரிவை சேர்ந்த பயிற்சி அதிகாரிகள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இதுகுறித்து திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டிற்கு சேவையாற்ற முன்வந்துள்ள இராணுவ பொறியியல் பிரிவு அதிகாரிகளுக்கு திறமை, அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பு அவசியம் என்றார். வலிமையான மற்றும் பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்குவது மட்டுமல்லாமல் சுத்தமான, பசுமையான மற்றும் நீடித்த இந்தியாவை உருவாக்குவதிலும் அதிகாரிகள் ஆர்வமுடன் செயலாற்ற வேண்டும் என்றும் திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டார். போதையில்லா இந்தியாவை உருவாக்க கூட்டு நடவடிக்கை தேவை என்று வலியுறுத்தியுள்ள குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை வழங்குமாறு இளைஞர்களை கேட்டுக்கொண்டுள்ளார். சர்வதேச போதை ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், போதைப் பொருட்களுக்கு எதிராக தீவிரமாக செயல்பட்டு வரும் பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் அமைப்புகளை பாராட்டியுள்ளார். வலிமையான, ஆரோக்கியமான மற்றும் போதையில்லா இந்தியாவை உருவாக்குவதில் இவர்களின் முயற்சிகள் அர்த்தமுள்ள பங்களிப்பை செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். போதை பழக்கத்திலிருந்து மீண்டு வருபவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், நம்பிக்கை, ஆரோக்கியம் மற்றும் எதிர்கால இலக்குகளை தேர்ந்தெடுக்குமாறு இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்தார்.
பாஜக தலைமையிலான கடந்த 12 ஆண்டுகால ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் நல்லாட்சி மீதான மக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். 12 ஆண்டுகால சாதனை பயணம் குறித்து மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் எழுதியுள்ள கட்டுரையை தமது சமூக வலைதள பக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பகிர்ந்துள்ளார். இந்த மாற்றங்களின் தாக்கம் லட்சக்கணக்கான குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் முக்கிய பங்காற்றியிருப்பதாக புகழாரம் சூட்டியுள்ளார். அமேசான் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி அண்டி ஜஸ்ஸி பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பு குறித்து பிரதமர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், இந்தியாவில் அமேசான் நிறுவனம் $48 பில்லியன் அளவுக்கு முதலீடு செய்து சாதனை படைத்திருப்பதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். இந்த முதலீடு இளைஞர்களுக்கு ஏராளமான புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் என்றும், இந்தியாவில் முதலீடு செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உலக நாடுகளுக்கிடையே தொடர்ந்து அதிகரித்து வருவதை பிரதிபலிப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான மற்றும் உறுதியான உலக சக்தியாக இந்தியா உருவெடுத்ததற்கு தேசமே முதன்மை என்ற கொள்கையே உந்து சக்தியாக இருந்து வருகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் தனியார் ஊடக நிறுவனம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்த உச்சி மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர், கடந்த 10 ஆண்டுகளில் நாடு அடைந்த சாதனைகள் நம்பிக்கை, ஸ்திரத்தன்மை மற்றும் பரந்த உலக நலனுக்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்தவை என்று குறிப்பிட்டார். சமீபத்தில் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்றதை குறிப்பிட்ட அவர், தேசிய நலன்களுக்கு முன்னுரிமை அளிப்பதில் இந்தியாவின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை உலக தலைவர்கள் அங்கீகரிப்பதாக கூறினார். இந்த கொள்கையே நாட்டின் கொள்கைகள் என்றும் மற்றும் வளர்ச்சி திட்டங்களை வடிவமைத்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். குடிமக்களின் நலனை மையமாக கொண்டே அதிகாரிகள் பணியாற்றுவது மிக அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். 2024ஆம் ஆண்டு பிரிவு IAS அதிகாரிகளாக தேர்வு செய்யப்பட்ட 183 பேருடனான பிரதமரின் கலந்துரையாடல் நிகழ்ச்சி புதுதில்லியில் நடைபெற்றது. பல்வேறு அமைச்சகங்களில் பயிற்சி அதிகாரிகளாக பணியாற்றுவோர் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், மக்களை மையப்படுத்திய நல்லாட்சி, புத்தாக்க முயற்சிகளை உள்ளடக்கிய முறையில் தேசத்தை கட்டியெழுப்புவதில் இளம் அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்றார். 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பயணத்திற்கு இளம் அதிகாரிகள் தலைமையேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்த பிரதமர், அனைத்து துறை பங்களிப்புடன் சவால்களை சமாளித்து வளர்ச்சிக்கு வித்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கொள்கை மற்றும் நிர்வாக முடிவுகள் அனைத்தும் அடுத்த தசாப்தங்களில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான முயற்சியாகவே இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். போதைப் பொருளுக்கு எதிராக இந்தியா மிக தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தையொட்டி அவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களின் முயற்சிகளை பாராட்டினார். போதைப் பொருள் பயன்பாடு எனும் உலகளாவிய சவாலுக்கு எதிராக இந்தியா மிக தீவிரமான போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களை இரக்கமின்றி முறியடித்துள்ளதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். மாநில அரசு கோரிக்கை வைத்தால் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவக் கல்லூரி அமைக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய அரசுடன் இணக்கமாக இருக்க விரும்புவதாக தாவேகா அரசு கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றார். கடந்த திமுக ஆட்சியில் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய அனைத்து நிதியும் வழங்கப்பட்டிருப்பதாக நிர்மலா சீதாராமன் கூறினார். மீள்திறன் கொண்ட பொருளாதாரங்களை கட்டமைக்கவும், நிலையான வளர்ச்சியை விரைவுபடுத்தவும், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்யவும் வலுவான பலதரப்பு ஒத்துழைப்பு தேவை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வளர்ச்சிக்கான உலகளாவிய ஒருங்கிணைப்பு உச்சி மாநாட்டில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அமைச்சர், ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட உலகில் செழிப்பும் சவால்களும் பகிரப்பட்டாலும் மோதல்கள் மற்றும் நிச்சயமற்ற தன்மையின் விளைவுகள் வளரும் நாடுகள் மற்றும் தெற்குலகின் மீது சமமற்ற முறையில் விழுவதாக கூறினார். இந்த சவால்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த உலகளாவிய நடவடிக்கை அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். 1975ஆம் ஆண்டின் அவசர நிலை மிகவும் இருண்ட அத்தியாயங்களில் ஒன்று என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்.
அவசர நிலை பிரகடனத்தின் 51வது ஆண்டு நினைவை முன்னிட்டு அவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் தனிநபர் உரிமைகள் மீறப்பட்டதையும் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் முடக்கப்பட்டதையும் நினைவு கூர்ந்துள்ளார். 1975ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர் ராஜ்நாத் சிங் அக்காலகட்டத்தில் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அரசியலமைப்பு சட்டத்தை நிலைநிறுத்துவதிலும் இந்தியாவின் ஜனநாயக நிறுவனங்களை வலுப்படுத்துவதிலும் உறுதியாக உள்ளது என்றும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எல்னினோவால் ஏற்படும் பருவமழையின் பாதிப்பை சமாளிக்க விவசாயிகளுக்கு உதவும் வகையில் காரிஃப் பருவத்திற்கான தயாரிப்பு நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்கூட்டியே செய்து வருவதாக வேளாண் மற்றும் விவசாயிகள் நலன்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டில் இதுவரை 43% குறைவான மழை பெய்துள்ளதாகவும் ஜூலை மாதத்திலும் பருவமழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு மாற்று பயிர்களை பல்வகைப்படுத்துதல் மற்றும் குளங்கள், நீர்த்தேக்கங்கள் உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்தி மாற்று நடவடிக்கைகளுக்கு தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். பாகுபாடு இல்லாத நலத்திட்டங்கள் மூலம் சிறுபான்மையின மக்களை மேம்படுத்துவதற்கு அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறினார். கோவா மாநிலத்திற்கு சென்ற அவர் தேசிய சிறுபான்மையின மக்களின் மேம்பாடு மற்றும் நிதி ஆணையத்தின் பயனாளிகளுடன் கலந்துரையாடினார். அவர்கள் மத்தியில் பேசிய கிரண் ரிஜிஜு இளைஞர்கள் மற்றும் பெண்களை பொருளாதார வலிமை மிக்கவர்களாகவும் தொழில் முனைவோராகவும் திறன் மேம்பாடு மிக்கவர்களாகவும் மாற்ற ஏதுவான திட்டங்களை இந்த ஆணையம் வடிவமைத்து வருவதாக குறிப்பிட்டார். சிறுபான்மையின மக்களின் நலனுக்காக ஒதுக்கப்படும் நிதி முழுமையாக பயன்படுத்தாமல் இருப்பதாகவும் அவற்றை சிறப்பான முன்னெடுப்புகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் போலி செய்தி குறித்து கவலை தெரிவித்த அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவற்றை முறியடிக்க கூட்டு முயற்சியே அவசியம் என்றார். விமான சேவை மூலம் இந்தியாவை தடையின்றி எளிதில் உலக நாடுகளோடு இணைக்கும் புதிய சேவை தொடங்கப்பட்டிருப்பதாக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியின் லால் பகதூர் சாஸ்திரி விமான நிலையத்திலிருந்து ஈசி கனெக்ட் சேவையின் கீழ் முதல் விமான பயணத்தை மத்திய அமைச்சர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய ராம்மோகன் நாயுடு தில்லி வழியாக வாரணாசியை உலகின் பிற பகுதிகளுடன் இணைக்கும் ஹப் அண்ட் ஸ்போக் என்ற திட்டத்தின் கீழ் முதல் விமான சேவை தொடங்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் சொந்த விமான சேவைகள் மூலம் உலகம் முழுவதும் எளிதாகவும் நம்பிக்கையுடனும் பயணிக்க முடியும் என்று மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நீடித்த வளர்ச்சி இலக்குகளை எட்ட குறைந்த செலவிலான எரிசக்தியே தேவை என்று மத்திய மின்துறை அமைச்சர் மனோகர் லால் கட்டார் வலியுறுத்தியுள்ளார். ஹரியானா மாநிலம் குருகிராமில் நடைபெற்ற 15வது பிரிக்ஸ் நாடுகளின் மின்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் சமூக முன்னேற்றம், மனிதவள மேம்பாடு, பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றுக்கு எரிசக்தியே முக்கிய காரணியாக திகழ்வதாக கூறினார். சூரிய சக்தி மற்றும் காற்றாலை மின் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்ட அவர் மின்சாரத்துறையை நவீனப்படுத்துவதற்காக மிகப்பெரிய சீர்திருத்தங்களை புகுத்தி வருவதாக தெரிவித்தார். உலகளாவிய பருவநிலை மாறுபாடு வளர்ந்து வரும் நாடுகளில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக மனோகர் லால் கட்டார் தெரிவித்தார். நீதி மற்றும் பொது நலனை நோக்கிய பரந்த முயற்சியில் அனைத்து தரப்பினரும் நம்பிக்கை, ஒருமைப்பாடு மற்றும் ஈடுபாடு ஆகிய உணர்வுகளை வளர்த்து கொள்ள உதவும் பாலமாக நீதித்துறை செயல்படுவதாக சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெஹ்வால் தெரிவித்துள்ளார். இது குறித்த ஒரு கட்டுரையில் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அவர் நீதியை அணுகுவதை உறுதி செய்வது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு குடிமகனின் வாழ்க்கையையும் எளிதாக்கும் வகையிலான ஒரு வலுவான நீதி சூழலை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். டெலி லா மற்றும் நியாய பந்து போன்ற சேவைகள் வழக்கு தொடர்பவர்களுக்கு நீதி கிடைப்பதை எளிதாகவும் மலிவாகவும் மாற்றியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். காணொளி வாயிலாக கலந்துரையாடல், மெய்நிகர் நீதிமன்றங்கள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளை நேரலையில் ஒளிபரப்புதல் போன்ற முன்னெடுப்புகள் நீதித்துறையை மக்களுடன் நெருக்கமாக்கி உள்ளன என்றும் மெஹ்வால் தெரிவித்தார்.
பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். இதுகுறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறை மேம்பாடு அடைவதன் மூலம் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வில் மாற்றம் ஏற்படும் என குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு வேலைவாய்ப்பு, வளர்ச்சி மற்றும் செழுமைக்கான அம்சங்களில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். எஃகு தொழில்துறையில் டிஜிட்டல் மயமாக்கலை புகுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் HD குமாரசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அத்துறை சார்ந்த சிந்தனை முகாம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், டிஜிட்டல் மயமாக்கலை உட்புகுத்துவது எதிர்கால வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கும் என்றார். கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் உலக அளவில் எஃகு உற்பத்தியில் 2ஆம் இடம் வகிக்கும் மிகப்பெரிய நாடாக இந்தியா திகழ்ந்து வருவதாக கூறினார். 2021-22 நிதியாண்டு முதல் கச்சா எஃகு உற்பத்தி ஆண்டுக்கு 8% அதிகரித்து வருவதாகவும் அமைச்சர் HD குமாரசாமி குறிப்பிட்டார். கடந்த காலாண்டில் இந்தியாவின் ஒட்டுமொத்த வர்த்தகம் 5.4% வளர்ச்சி கண்டுள்ளதாக நித்தி ஆயோக்கின் துணைத் தலைவர் டாக்டர் அசோக் குமார் லஹிரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ட்ரேட் வாட்ச் குவார்டர்லி எனப்படும் காலாண்டு வர்த்தக கண்காணிப்பு அறிக்கையின் புதிய பதிப்பை வெளியிட்டு பேசிய அவர், கடந்த காலாண்டில் இந்தியாவின் ஏற்றுமதி $1.84 டிரில்லியன் எட்டியுள்ளதாகவும் இறக்குமதி 6.5% உயர்ந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்தியாவில் இதுவரை சிப் பொருத்தப்பட்ட 1,47,00,000 பாஸ்போர்ட்டுகள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 545 பாஸ்போர்ட் சேவை மையங்களும் அஞ்சல் துறை பாஸ்போர்ட் சேவை மையங்களும் இயங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டில் மட்டும் இந்த மையங்கள் வாயிலாக 1.5 கோடி பாஸ்போர்ட்டுகள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒவ்வொரு ஆண்டும் பாஸ்போர்ட் சேவை மையங்கள் திறக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் தற்போது சிப் பொருத்திய பாஸ்போர்ட்டுகளும் விநியோகம் செய்யப்படுவதாகவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டார். விண்வெளி துறையில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு தனியார் துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பெங்களூரில் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் விண்வெளி முகமைகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்தின் நிறைவு விழாவில் அமைச்சர் ஜிதேந்திர சிங் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது புதிய முதலீடுகள், புத்தொழில் நிறுவனங்கள், நிலையான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உருவாக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். பிரிக்ஸ் நாடுகள் விண்வெளி துறையில் உலகளாவிய சக்தியாக உருவெடுப்பதற்கான அறிவியல் திறன்களையும் தொழில்நுட்ப பலத்தையும் கொண்டுள்ளன என்று அமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறினார். திருவண்ணாமலைக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக தங்கும் விடுதிகளை ஏற்படுத்துவதால் சுற்றுலா வளர்ச்சி பெறுவதோடு பொருளாதாரமும் மேம்படுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் சோனாச்சிப்பட்டில் அமைக்கப்பட்டுள்ள தனியார் தங்கும் விடுதியை அவர் தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு வசதிகளை ஏற்படுத்துவதால் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுவதாகவும் கூறினார். இதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று இணையமைச்சர் எல் முருகன் வழிபட்டார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் முந்தைய திமுக அரசை கடுமையாக விமர்சித்தார். இதனையடுத்து எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதங்களை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை முதலமைச்சர் ஜோசப் விஜய் பதிலுரை இடம்பெற்றது. அப்போது பேசிய விஜய், ஷூட்டிங்கிலிருந்து நேராக சட்டப்பேரவைக்கு வந்து முதலமைச்சர் ஆனதை போல் சிலர் பேசுவதாகவும் ஒவ்வொரு வீட்டிலும் இதயத்திலும் இடம் பிடித்ததால் முதலமைச்சர் ஆனதாகவும் தெரிவித்தார். மின்வெட்டு நிலைமை விரைவில் அறவே நீக்கப்படும் என்ற முதலமைச்சர் மின்தடையை சரி செய்ய 10 உயர்மட்ட கண்காணிப்பு குழுக்கள், 125 சிறப்பு மின்தடை நீக்க ரோந்து வாகனங்கள் வழங்கப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுவதாக கூறினார். மத்திய அரசுடன் மோதல் போக்கை விரும்பவில்லை என்றும் அதே சமயம் தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை பெற்றுத்தருவோம் எனவும் கூறினார். தொடர்ந்து கடந்த கால ஆட்சியை குறித்து அவர் விமர்சித்து பேசினார். இதற்கு திமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். உதயநிதியை பேச அனுமதிக்க கோரி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். முதலமைச்சர் பேசி முடித்த பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் பேச அனுமதி அளிப்பதாக சபாநாயகர் JCD பிரபாகர் தெரிவித்தார்.
ஆனால் முதலமைச்சர் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் தனது உரையை நிறைவு செய்தார். அதனையடுத்து சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் அறிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ள நிலையில் முதலமைச்சர் விஜய் தற்போதும் மௌனம் காப்பது ஏன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் தமிழகத்தில் நிலவி வரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, மின்வெட்டு, விவசாயிகள் பிரச்சினை குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். இந்த ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தற்போது வரை குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டும் முதலமைச்சர் மௌனம் காப்பது ஏன் என வினவினார். திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட நான் முதல்வன் திட்டத்தை கைவிடுவது ஏன் என்றும், இந்த திட்டத்தால் குடிமைப்பணி தேர்வுகள் உள்ளிட்ட பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு அரசின் நிதி உதவியுடன் மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டு வேலைவாய்ப்பு பெற்று வந்தனர் என்றும் குறிப்பிட்டார். மேலும் தமிழகத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு தொடர்ந்து நிலவி வருவதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதோடு தொழில்துறையினர், விவசாயிகள் என பல தரப்பினரும் பாதிக்கப்பட்டு வருவதாக உதயநிதி ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். முதல்வர் நாற்காலிதான் மாறியுள்ளதே தவிர இந்து விரோத போக்கு மாறவில்லை என்று முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு மீது தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மாற்று சக்தியாக முதல்வர் ஜோசப் விஜய் பொறுப்பேற்றாலும் இந்து விரோத போக்கு இன்னும் மாறவில்லை என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபமேற்ற அனுமதி வழங்கி சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், முந்தைய திமுக அரசின் அதே சதிச்சுவடுகளை பின்பற்றி மக்களின் மத மற்றும் பண்பாட்டு உரிமைகளை இந்த அரசும் பறிப்பதாக குற்றம் சாட்டியதுடன் அதிகார மமதையில் எத்தனை மேல்முறையீடுகள் செய்தாலும் இறுதியாக தர்மமும் நீதியும் வென்று தீபத்தூண் நிச்சயம் ஒளிரும் என்றும் தனது பதிவில் உறுதியாக தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் கிராமத்தில் தனியார் இறால் பதப்படுத்தும் பண்ணை ஒன்றில் அமோனியா வாயு கசிந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. அமோனியா வாயு கசிந்து ஏற்பட்ட விபத்தில் ஒவ்வொரு நாளும் பலர் உயிரிழந்து வரும் நிலையில் தொழிலாளர்களுக்கு மருத்துவமனையில் வெண்டிலேட்டர் உதவியோடு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வாயு கசிவு தொடர்பாக ஆலை உரிமையாளர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மறு உத்தரவு வரும் வரை ஆலை செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்ட இரங்கல் செய்தியில், தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் நிகழ்ந்த துயர சம்பவத்தில் உயிரிழப்புகள் ஏற்பட்டதை அறிந்து மிகுந்த வேதனை அடைந்ததாக தெரிவித்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ள திரௌபதி முர்மு, இத்துயர சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தமது எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் உறுதுணையாக இருக்கும் என்றும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய விழைவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், வாயு கசிவு விபத்து மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுத்து உடனடி பாதுகாப்பு வழங்கிடும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ள சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைக்கான பிரத்யேக உதவி எண் 1091 என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த 1091 உதவி எண் தற்போது 112 அவசர கால சேவையுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் மிக வேகமான தகவல் பரிமாற்றம் உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் மாநில காவல் கட்டுப்பாட்டு அறையில் 24 மணி நேரமும் இயங்கும் தனிப்பிரிவு மூலம் ஒவ்வொரு அழைப்பிற்கும் கூடுதல் கவனம் செலுத்தப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த எண்ணிற்கு அழைப்பு வந்தவுடன் தகவல் உடனடியாக சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல் கட்டுப்பாட்டு அறைக்கும் அங்குள்ள சிங்கப்பெண் அதிரடி படைக்கும் அனுப்பப்பட்டு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். எனவே பெண்கள் மற்றும் குழந்தைகள் அவசர காலங்களில் எவ்வித தயக்கமுமின்றி 1091 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் நாளை போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது. அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்கள் என மொத்தம் 43,000க்கும் மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாயம் போலியோ சொட்டு மருந்து கொடுக்க வேண்டும் என்று பெற்றோர்களுக்கு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்த சிறப்பு மையங்களில் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்கப்படும் என்றும் இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மாநில சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது.
பிரபல நடிகரும் இயக்குனருமான கே பாக்யராஜ் மாரடைப்பு காரணமாக சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 73. ஈரோடு மாவட்டம் வெள்ளாங்கோவில் என்ற நகரில் பிறந்த பாக்யராஜ் நடிகர், எழுத்தாளர், இயக்குனர், கதையாசிரியர், இசையமைப்பாளர் மற்றும் பத்திரிகையாளர் என பன்முக ஆளுமை கொண்டவர். 25 படங்களை இயக்கிய அவர் 75 படங்களில் நடித்துள்ளார். முந்தானை முடிச்சு, சின்ன வீடு, இது நம்மாளு உள்ளிட்ட திரைப்படங்கள் மூலம் வெள்ளி விழா நாயகனாக வலம் வந்த கே பாக்யராஜ் ஒரு மாபெரும் சாதனையாளராக வாழ்ந்து மறைந்துள்ளார். இயக்குனர் கே பாக்யராஜ் மறைவுக்கு தமிழக ஆளுநர் RV அர்லேக்கர் இரங்கல் தெரிவித்தார். கே பாக்யராஜ் திரைப்பயணம் பல தலைமுறை திரைப்பட கலைஞர்களுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று ஆளுநர் அர்லேக்கர் தமது இரங்கல் செய்தியில் தெரிவித்தார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்ட பதிவில், தமிழ் திரைப்பட உலகில் தனது தனித்துவமான படைப்பாற்றலாலும் குடும்ப பாசம் மற்றும் சமூக மதிப்புகளை வலியுறுத்திய திரைப்படங்களாலும் ரசிகர்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர் கே பாக்யராஜ் என்று குறிப்பிட்டார். பாக்யராஜை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும், அன்னாரது ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் தமது இரங்கல் செய்தியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரில் சென்று பாக்யராஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். மறைந்த இயக்குனர் கே பாக்யராஜின் திரையுலக பணியை கௌரவிக்கும் வகையில் அவரது உடலுக்கு முழு அரசு மரியாதை செலுத்தப்படும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்தார். தனித்துவமான கதையாக்கம், நகைச்சுவை கலந்த நடிப்பு, கிராமிய வாழ்வியல் மற்றும் குடும்ப உறவுகளின் ஆழமான உணர்வுகளை பிரதிபலிக்கும் திரைப்படங்கள் மூலம் தமிழ் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த கே பாக்யராஜின் பங்களிப்பு தமிழ் திரையுலகத்திற்கு அளப்பரியது என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டார். எத்தனால் கலந்த பெட்ரோல் திட்டம் அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் E20 பெட்ரோல் என்றால் என்ன, திட்டத்தின் நோக்கம், மத்திய அரசின் வேண்டுகோள் குறித்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். எத்தனால் கலந்த பெட்ரோல் திட்டம் அறிவியல் ரீதியாக ஆய்வு செய்யப்பட்டு பல்வேறு தொழில்நுட்ப அமைப்புகளின் ஒத்துழைப்புடன் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் சில தவறான மற்றும் ஆதாரமற்ற தகவல்கள் பொதுமக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் பரப்பப்படுவதாகவும் அவற்றை நம்ப வேண்டாம் என்றும் அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. மத்திய பெட்ரோலிய மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் தகவலின்படி எண்ணெய் சந்தைப்படுத்தல் நிறுவனங்கள், வாகன உற்பத்தியாளர்கள், எரிபொருள் தர பரிசோதனை நிறுவனங்கள் மற்றும் தொடர்புடைய தொழில்நுட்ப நிபுணர்களுடன் இணைந்து E20 திட்டத்தின் செயல்பாடு தொடர்ந்து மதிப்பாய்வு செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக E20 பெட்ரோல் நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு எத்தனால் கலப்பினால் மட்டுமே என்ஜின் பழுது அல்லது வாகன கோளாறு ஏற்பட்டதாக பரவலான அல்லது உறுதிப்படுத்தப்பட்ட புகார்கள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. E20 என்பது 20% எத்தனாலும் 80% பெட்ரோலும் கலந்த எரிபொருளாகும். கரும்புச்சாறு, மொலோசஸ், சோளம், உடைந்த அரிசி உள்ளிட்ட விவசாய மூலப்பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படும் உயிரி எரிபொருளான எத்தனாலை பெட்ரோலுடன் கலப்பதே இந்த திட்டத்தின் அடிப்படையாகும். வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் மீதான சார்பை குறைப்பது, அந்நிய செலாவணியை மிச்சப்படுத்துவது, கார்பன் உமிழ்வை குறைத்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் வாய்ப்பை உருவாக்குவது, உயிரி எரிபொருள் உற்பத்தியை ஊக்குவித்து எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்துவது இந்த திட்டத்தின் நோக்கங்களாக உள்ளன. எத்தனால் கலந்த பெட்ரோல் குறித்து சமூக ஊடகங்களில் பரவும் ஆதாரமற்ற தகவல்களை நம்பாமல் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் செய்தி தொகுப்பு. மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்.